ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஷாப்பிங் அண்ட் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பேசிக்காக நாம் வெளியே போகும்போது நாம் கொஞ்சம் ப்ரெசன்டபிளாக இருக்கணும். அதுக்காக நாம் ஒரு 2-3 மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதை யூஸ் பண்ணி நாம் எவ்வளோ ப்ரெசன்டபிளாக ரொம்ப நீட்டாக எலகண்ட்டாக காட்டுறது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் இதில் காட்டியிருக்கிற ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யாருனாலும் யூஸ் பண்ணலாம். மேபி ஹை ஸ்கூல் படிக்கிறீங்களா இருக்கட்டும், இல்லை காலேஜ் போகிறீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க, யாருனாலும் இந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களை ப்ரெசன்டபிளாக காட்ட முடியும். இப்போது நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன், எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஜென்டில் கிளென்சர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இந்த ஆல்ஃபா ஆர்பியூட்டின் சீரம் யூஸ் பண்ணுவேன். இது எதுக்காக அப்படின்னா, எனக்கு ரொம்பவே ட்ரை ஸ்கின். ஸோ என்னோடய ஃபேஸ் கொஞ்சம் ப்ளம்பாக இருந்தால் நான் ரொம்ப ஹாப்பி ஆவேன். இந்த ஒரு சீரமில் ஹைலரானிக் ஆசிட் இருக்குது. மட்டும் இல்லை, இது ஆல்ஃபா ஆர்பியூட்டின் ஸ்கின்னில் இருக்கிற பிக்மெண்டேஷனை கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மார்னிங் தானே இது யூஸ் பண்ணணும். பெட்டர் நான் மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் போட்டேன்னா என்னோடய ஸ்கின் இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப யங் ஏஜாக இருக்கிறீங்க, காலேஜ் போகிறீங்க அப்படின்னா ஹைலரானிக் ஆசிட் சீரம் போடுங்க. ஒரு வேளை உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளம்பாக இருக்கிறத வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிடுங்க. நல்ல ஒரு செராமைடு இருக்கிறது மாதிரியான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபேஸில் என்ன மேக்கப் போட்டாலும் அதுக்கு முன்னால் ஸ்கின் கேர் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அதுதான் நம்ம ஸ்கின்னை ரொம்ப வருஷத்துக்கு ஹெல்த்தியாக பார்த்துக்கிறதுக்கான பேசிக். ஸோ கண்டிப்பாக ஸ்கின் கேரை மறந்துடாதீங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். இல்லை மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஹைலரானிக் ஆசிட் யூஸ் பண்ணினாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கு எந்த மாதிரி லுக்கு வேணும் அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு ஸ்டெப் மாறுபடும். இன்கேஸ் உங்களுக்கு மேட் ஃபினிஷ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் மட்டும் யூஸ் பண்ணினா போதும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ப்ளம்பாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹைலரானிக் ஆசிட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்கிப்பே பண்ணக்கூடாத ஒரு ஸ்டெப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சன்ஸ்க்ரீன் தான். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின்னை வெயிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ண போது இதுதான் உங்கள் ஸ்கின்னை நிறைய நாளுக்கு ரொம்ப சூப்பராக பார்த்துக்க போகிற ஒரு ஸ்டெப். ஸோ சன்ஸ்க்ரீன் வாங்குறது உங்கள் ஸ்கின்னுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும் எப்போவுமே. ஆயிலி ஸ்கின் பீப்புளாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்றது மாதிரி ஜெல் டைப்பில் இருக்கிற செராமைட் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி மினிமலிஸ்டோட சன்ஸ்க்ரீன் ரிவ்யூ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். எப்போவுமே நீங்கள் வெளியே போகும்போது மாய்ஸ்சரைசர் போடுறதா இருக்கட்டும், இல்லை சன்ஸ்க்ரீன் போடுறதா இருக்கட்டும் ரொம்பவே முக்கியம். அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. இப்போது இந்த மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீனும் போட்டதுமே என்னோடய ஸ்கின் எவ்வளோ க்ளோ ஆகுதுன்னு நீங்களே பார்த்தீங்க. நான் இங்கே எந்த சீரமுமே யூஸ் பண்ணலை. என்னோடய லெஃப்ட் ஹேண்டுக்கும் ரைட் ஹேண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது போல் ஒரு ஸ்கின் டிண்ட் வச்சுக்கோங்க. இது ரொம்ப பேசிக்கானது ஒன்று. இன்கேஸ் உங்களுக்கு ஸ்கின் டிண்ட் கூட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு பவுடர் எடுத்து டேப் பண்ணிக்கோங்க போதும். நான்லாம் இந்த ஸ்கின் டிண்ட் வாங்கி வச்சுருக்கிறேன், பட் யூஸ் பண்ணதே கிடையாது. 1 or 2 டைம்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு க்ரீம் போடுவீங்க இல்லையா, அதுபோல் மாய்ஸ்சரைசர் மாதிரி நிறைய எடுக்க வேண்டாம். கம்மியான அமௌண்ட் எடுத்து ஜஸ்ட் டாட் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறைய ஸ்கின் டிண்ட் எடுத்தாலும் ரொம்ப பவுடர் அடித்தது மாதிரி இருக்கும். அது போல் தெரியாமல் ஜஸ்ட் லைட்டாக ஒரு டச்சப் மட்டும் கொடுங்க. எப்போவுமே ஃபேஸுக்கு மட்டும் இல்லை, நெக்குக்கும் நீங்கள் கவர் பண்ணணும். அப்போ தான் எப்படி இருக்கும்னா ஃபேஸும் நெக்கும் ஒரே கலரில் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு என்னோடய ஸ்கின் கேர் முடிச்சுட்டு இது போல் பவுடர் வச்சு டேப் பண்ணி எடுத்துருவேன். அப்போ கொஞ்சம் ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். அது எனக்கு போதுமானது அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். ஏன்னா அதுக்கப்புறம் நாம் லிப்ஸ்டிக் போடுவோம் இல்லையா, அதுதான் நம்ம ஸ்கின்னை இன்னுமே பிரைட்டன் பண்ணி காட்டும். லிப்ஸ்டிக் ரொம்பவே முக்கியம். உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்றது போல் நீங்கள் லிப்ஸ்டிக் சூஸ் பண்ணணும். மேபி நீங்கள் ரொம்ப டல்லான கலர்ஸ் யூஸ் பண்ணிங்க, உங்கள் ஸ்கின் கலருக்கு அது செட் ஆகலை அப்படின்னா வாஷ் அவுட் பண்ணது போல் காட்டும். ஸோ லைட்டாக கொஞ்சம் பிரைட்டன் பண்ணுறது போல் ஒரு லிப்ஸ்டிக்கை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னால் இந்த விஷ் கேரில் இருந்து இந்த ஒரு லிப் பாம் நான் யூஸ் பண்ணுவேன். இது சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும், ஹைட்ரேட் பண்ணும். இன்னும் உங்கள் ஸ்கின் டார்க்காக இருக்குது அப்படின்னா அதை லைட்டன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு லிப் பாம் ஹெல்ப் பண்ணும்.
அதுக்கப்புறம் நான் இந்த ஒரு லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவேன். இது கலர் பார்ல இருந்து கேம்பிளிங் அப்படிங்கிற ஒரு ஷேடு. இது என்னோட ஸ்கின் கலருக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இந்த ஒரு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணினா என்னோடய ஃபேஸை பிரைட்டன் பண்ணி காட்டும். ஸோ வெளியே போகிறேன், ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு லிப்ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணுவேன். மிச்சப்படி பக்கத்தில் ஏதாவது கடைகளுக்கு போகிறேன், இல்லை வாக்கிங் போகிறேன், இல்லை பாப்பாவை ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வர போகிறேன், இந்த மாதிரி டைம்லலாம் லிப் பாம் யூஸ் பண்ணிவிட்டு லைட்டான ஒரு கலரில் இருக்கிற லிப்ஸ்டிக் போட்டுட்டு போவேன். எப்போவுமே லிப்ஸ்டிக் நீங்கள் நல்ல ஒரு கலரில் சூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின் கலருக்கு ஏற்றது போல் சூப்பரான ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸவே, உங்கள் லுக்கவே எலகண்டாக இன்னும் பிரைட்டன் அப் பண்ணி காட்டும். ஸோ லிப்ஸ்டிக் தான் இங்கே மெயின் ரோலே ப்ளே பண்ண போகுது. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் மெயினாக இருக்கிறது ஒரு விஷயம் என்னென்னா ஐப்ரோஸ் கண்டிப்பாக நாம் பண்ணணும். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன், நான் எப்படி வீட்டில் ஐப்ரோஸ் எடுப்பேன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஐப்ரோஸை லைட்டாக கொஞ்சம் நீங்கள் டார்க்கன் பண்ணணும். பிளாக் கலர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. இந்த ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் போட்டிருக்கிறதே தெரியாமல் இன்னும் உங்கள் ஐப்ரோஸை டார்க்காக காட்டும். ஸோ இந்த ஐப்ரோஸும் இந்த லிப்ஸ்டிக்கும் போட்டாலே உங்கள் ஃபேஸை ரொம்ப பிரைட்டன் பண்ணி காட்டும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐப்ரோஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஐப்ரோவில் இருக்கிற ஹேரை கொஞ்சம் கோம் பண்ணுறது மாதிரி இந்த ப்ரஷ்ஷை வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் என்னென்னா, உங்களுக்கு காஜல் போட பிடிக்கும், அது போட்டால் உங்கள் ஐஸு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் காஜல் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா சிலவங்களுக்கு இப்போ எனக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் எனக்கு காஜல் ரொம்ப பிடிக்கும், பட் எனக்கு போட்டால் நல்லா இருக்காது. ஸோ நான் காஜல் யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் நான் பென்சில் வாங்கி வச்சுருக்கேன், என் ஃபேஸுக்கு நல்லா இருக்காது காஜல் போட்டால், அதனால் நான் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ நான் ஒரு லிப்ஸ்டிக்கும் ஒரு ஐப்ரோஸும் கண்டிப்பாக பண்ணுவேன். அது பண்ணாலே என்னோடய ஃபேஸு ரொம்ப பிரைட்டாக தெரியும். உங்கள் ஸ்கின்னை நல்லா பார்த்துக்கோங்க. இது போல் பேசிக்கான லிப்ஸ்டிக், ஐப்ரோ பென்சில் இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பவுடருக்கு பதிலாக காம்பேக்ட் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணலாம். அது இன்னும் சூப்பராக இருக்கும். பட் என்னோடய ஸ்கின் கலருக்கு எனக்கு கரெக்டாக காம்பேக்ட் பவுடர் எந்த கலர் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு. ஒரு வாட்டி ஒரு காம்பேக்ட் வாங்கியிருந்தேன், பட் அது என்னவோ என் ஸ்கின் கலரை டல் ஆக்குனது மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் நமக்கு இந்த பவுடரே பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு இந்த பவுடர் தான் நான் இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸ்கின் கேர் பண்ணி இந்த லிப்ஸ்டிக்கும் இந்த பவுடரும் போட்டாலே ஸ்கின் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிறது போல் ஃபீல் ஆகும். ஸோ ரொம்ப ஓவர் டூ இல்லாமல் சிம்பிளாக எலகண்டாக நாம் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போது தான் இன்னும் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஆனாலும் 591 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறீங்க. உங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பிடிச்சது மாதிரியான வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக இருக்கட்டும் மேக் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.